நீங்க ஒருத்தரை பார்க்குறீங்க, இன்ஸ்டன்ட்டா ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஒரு ஸ்பார்க், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி, அந்த பட்டர்ஃப்ளைஸ் இன் த ஸ்டமக் ஃபீலிங். பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த பர்சன் ஹூ இஸ் நாட் குட் ஃபார் யூ? பெரும்பாலும் இந்த ஸ்பார்க் வர்றதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுதான் ஃபெமிலியாரிட்டி. அவங்க நமக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சனா இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, சின்ன வயசுல பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க லவ் காட்டுறதுல ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாம இருந்திருக்கலாம். சொல்ல போனா அது ரொம்பவே ஒரு கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா லேட்டர் இன் ஆர் அடல்ட்ஹுட் நம்ம மீட் பண்ற சில பேரு அதே மாதிரி ட்ரேட்ஸ் உடையவர்களா இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த ஃபெமிலியர் ஃபீல் நமக்கு அவ்வளோ கிளியரா புரியாது. நாமும் அவங்கள அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நமக்கு அப்போ அவ்வளோ டீப்பா புரியாது. ஆனா நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது முன்னாடி இருந்த அதே ஃபெமிலியர் பேட்டர்ன்ல இப்போ இருக்கிறவங்க மேல நம்ம அட்ராக்ட் ஆகி ஃபீல் பண்ணலாம். இந்த ஸ்பார்க் அந்த பர்சன் கிட்ட வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். இதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு சைல்ட்ஹுட்ல இருந்த ஒரு அன்மெட் நீடா இருக்கும். அதுதான் உண்மையான ரீசன். இப்போ நம்ம ஃபாதர் அன்அவைலபிளா இருந்தது ஒரு அன்மெட் நீட் தான். அது லைஃப்ல முன்னாடி போனாலும் ஃபுல்ஃபில் ஆகாமவே இருக்கும். அப்போ இதே பேட்டர்ன்ல இருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம மைண்ட் என்ன நினைக்கும்? இந்த பர்சன் எனக்கு கிடைச்சிட்டேன்னா சைல்ட்ஹுட்ல இருந்து அன்மெட் நீட்ஸ் இங்க இருந்து கிடைக்குமோ? அதுக்காகவே நம்ம அந்த கனெக்ஷனுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். ஆனா மோஸ்ட்லி நம்ம எமோஷனலி அன்அவைலபிளா இருக்கிற அதே டைப் பர்சன் கிட்ட போகும்போது அந்த வூண்ட் இன்னும் டீப் ஆகிடும். அப்படி போகும்போது நம்மளோட அந்த அன்மெட் எமோஷனல் நீட் இன்னும் அதிகமாகும் சான்ஸ் தான் இருக்கு. இதனாலதான் பல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இது ரொம்ப போரிங்கா இருக்கு, புதுசா எதுவுமே இல்லை, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னு சொல்றாங்க. காரணம், அந்த ஃபெமிலியர் பேட்டர்ன்ல இருக்கிற இன்கன்சிஸ்டன்சியும் இமோஷனலா கிடைக்கிற அந்த ஹை அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல யூஸ்வலா இருக்காது. அதனாலதான் அவங்களுக்கு ஏதோ மிஸ் ஆகிற ஃபீலிங் இருக்கும். ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப அன்ஃபெமிலியரான சிச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இல்லாததால அந்த ஹை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேல ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே காமா போகும்போது ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, ஏதோ மிஸ்ஸிங் இருக்கான்னு ஒரு தாட் வரலாம். அதனாலதான் அது போரிங் மாதிரி ஃபீல் ஆக்குறதுன்று நிறைய பேர் சொல்றதுக்கான காரணம். அது சொல்லும்போது எல்லா ஸ்பார்க்கும் நெகட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒரு ஸ்பார்க் இல்ல அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கும் மேல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு ஏன் இந்த பர்சனை பிடிக்குது, இல்லனா இந்த ஸ்பார்க்குக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து சில ரெட் ஃபிளாக்ஸ்களும் இதுல நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு, அவங்க இமோஷனலி இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் காட்டுறவங்களா இருக்கலாம், இல்லனா அடிக்கடி இமோஷனல் அப்ஸ் அண்ட் லோஸ் கொடுத்துட்டே இருக்கிறவங்களாவோ, இல்ல எப்பவுமே ஒரு அன்அவைலபிலிட்டி காட்டுறவங்களாவோ இருக்கலாம். இல்லனா சில சமயம் இந்த ஸ்பார்க் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் காரணமா கூட இருக்கலாம். அந்த பர்சன் யாரு, அவங்க விருப்பம் என்ன, கேரக்டர் எப்படி, அவங்களோட கோல்ஸ் இல்ல பிலீஃப்ஸ் எதையுமே தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் அவங்கள பார்த்த அந்த அப்பியரன்ஸ்ல இருக்கிற பிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ்னால இந்த ஸ்பார்க் ஃபீல் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு லாங் டேர்ம்க்கு போகும்போது அது நல்லபடியா போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. இல்லனா சிலருக்கு ஒரு பர்சனை வின் பண்ணணும்னு ஒரு தேடல் இருக்கும். உதாரணத்துக்கு, நான் ஒரு பர்சன் கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். எனக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்டான ரிப்ளைஸோ இல்ல எஃபர்ட்டோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்ல. அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் வரும், சரி நான் இன்னும் ட்ரை பண்ணி இந்த பர்சனை வின் பண்ணியே ஆகணும். ஆனா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதப்போ அவங்கள சேஸ் பண்ணவும் அதிக எஃபர்ட் போட்டு எப்படியாவது அவங்கள வின் பண்ணணும்னு நினைக்கவும் நிறைய சான்ஸ் இருக்கு. இதுவே நேர்மாறா என்கிட்ட ரொம்ப கன்சிஸ்டன்டா ஹெல்த்தியா ஒருத்தர் அன்பு காட்டுறாங்கன்னு வச்சுப்போமே, ஆனா எனக்கு அவங்க மேல அந்த ஃபீல் வராது. ஏன்னா இங்க அந்த நீட் டு வின் சிச்சுவேஷன் கிடையாது. எல்லாமே ரொம்ப ஈஸியா இங்க எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அது இல்லாம ஒருத்தர் நமக்கு ஈஸியா கிடைக்கல, அவங்க ஏதோ ஒரு ஹை லெவல்ல இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா இதை எப்படியாவது எஃபர்ட் போட்டு சேஸ் பண்ணி வின் பண்ணணுங்கிற அந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். எல்லா ஸ்பார்க்கும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பல நேரங்கள்ல வெறும் ஸ்பார்க்கை மட்டுமே பேஸா வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் டிசிஷன் எடுக்கும்போது அது நெகட்டிவான அவுட்கம்ல முடியறதுக்கு தான் சான்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம கமிட் ஆகுறதுங்கிறது ஜஸ்ட் அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லைன்னா, முதல்ல தோணுன்னா அந்த ஸ்பார்க்குக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த பர்சன் எப்படி, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எமோஷனலி அவைலபிளா இருக்காங்களா, கன்சிஸ்டண்டா இருக்காங்களா, நம்ம வேல்யூஸ் அவங்க கூட அலைன் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கும் மேல அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பல விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம லைஃப்ல
இதே பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி டிசிஷன் எடுக்கலாம். அதாவது இந்த பேட்டர்னை நம்ம அடிக்கடி பார்க்குறோம்னா இம்பல்சிவா எந்த டிசிஷனும் எடுக்காம நமக்கு அந்த அட்ராக்ஷன் தோணுன பர்சனோட பிஹேவியரை அப்சர்வ் பண்ணணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கா இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக முடியுமான்னு ஒரு தாட் வரும்போது மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கிறதால டக்குன்னு இம்பல்சிவா டிசிஷன் எடுக்கும்போது அது ஒரு ராங் அவுட்கம்க்கு போக நிறைய சான்ஸ் இருக்கு. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி பல நேரங்கள்ல இந்த பேட்டர்ன் எதை காட்டுதுன்னா நம்ம சைல்ட்ஹுட்லோ இல்ல பாஸ்ட்லோ இருக்கிற ஒரு அன்மெட்டான இமோஷனல் நீடா கூட இருக்கலாம். அப்போ அது என்னன்னு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. அது எங்க இருந்து வந்ததுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதை சால்வ் பண்ண இல்லைன்னா ஹீல் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் எடுங்க. மேபி நீங்க தெரப்பி அட்டென்ட் பண்ணும்போது அதை இன்னும் பெட்டரா எப்படி ரிசால்வ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பேட்டர்ன் திரும்ப வரும்போது அதை எங்க பிரேக் பண்ணணும்னு புரிஞ்சுக்க ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா ஸ்பார்க்கும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகணுங்கிறதுக்காக இருக்காது. சில நேரங்கள்ல நமக்கு தோன்ற ஸ்பார்க் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி எல்லாத்தையும் பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்ற ஒரு சிக்னலா கூட இருக்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. For more relationship contents, subscribe to our page. Thank you.